உணவுகளால் ஃபுல்லாக நிரம்பி என்ன வலிஞ்சிடுறது. இப்போ இஃப்தார் செய்கிறார். இஃப்தார் என்ன சஹரையும் அல்லாஹ் விரும்புகிறா, இஃப்தாரையும் அல்லாஹ் விரும்புகிறா. அதுக்காக வேண்டிய நம்ம விரும்புகிறோண்டா இல்லை. ஆனால் அதை ஒரு ரீசனாக நம்ம எடுத்து நம்ம அதை என்ன செய்கிறோம், சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன, அதாவது இஷா முடிஞ்சு அதோட ஜமாத்து நடக்கும். ஜமாத்து நடந்து ஒரு ரக்காத்துக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கு தராவிகளில் அந்த ஒரு ரக்காத்தில் அவருக்கு நிற்கலாது. சலாம் கொடுத்த உடனே இங்கே இந்த அரபு நாடுண்டா டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. என்ன பொட்டில் உடைக்கிற சவுண்டு. தாகத்தில் வைக்கிறார். ஒரு பெரிய போராட்ட களம், ஜிஹாது களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் சந்திச்சு 2 ரக்காத் தொழுது. அந்த 5 நிமிடம் இத்தனைக்கும் வயதாளிகள் கூட இல்லை. யாருண்டா இளைஞர்கள் 40-50 வயசில் உள்ள அந்த மாதிரி நடுத்தரமானவங்க வந்து தண்ணி குடிக்கிறது. தண்ணியை குடின்னு குடிச்சிட்டு 2 ரக்காத் எத்தனை ரக்காத் முடிஞ்சிங்க அவட்டுக்கு அப்போ 2 ரக்காத் தொழுதுருப்பேன். எத்தனை ரக்காத் முடிஞ்சிக்குது, அவ்வளோ டயர்டு. இன்னும் 4 ஷாலா இன்னொரு 4 தான் அப்படின்னு. சரி ஓகே. அதோட அந்த 4 என் தொழுது முடிஞ்சுது. வித்திரு வந்து என்ன, நான் கடைசி நேரத்தை தொழுகிறது தான் சிறப்புன்னு சொல்லி பள்ளியை விட்டு என்ன செஞ்சிடுறது, போயிடுறது. அன்புள்ள சகோதரர்களை, இந்த நேரத்தில் 4 ரக்காத்தோட திரும்பி போனாக்கெல்லாம் இருக்குது. பிந்திய இரவு சிறந்தது, பிந்திய இரவு சிறந்ததுன்னு ஹதீஸால வரல, டயர்டால வந்தது. பிந்திய இரவு சிறந்தது. அங்கே போய் பிந்திய இரவு என்ன இல்லை, அப்புறம் கடமை இல்லை சுண்ணத்து தானே அப்படின்னு நினைக்கிறது. கடைசி 10 தானே முக்கியத்துவம் நினைக்கிறது. அப்புறம் ஒத்தப்பட தானே முக்கியத்துவம் நினைக்கிறது. அப்புறம் 27 இருந்தாலும் இருக்குமே நினைக்கிறது. அப்புறம் அடுத்த வருஷம் அப்படியே என்ன செய்கிறது, நாங்கள் இறங்கிக்கிட்டே போகிறது. இந்த மனநிலை உணவு தான் முதல் காரணம்.